ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல்கள். கொலை வழக்கில் முக்கிய பங்காற்றியுள்ள பாஜக நிர்வாகிகளான செல்வராஜ் மற்றும் அஞ்சலையை தீவிரமாக தேடி வரும் போலீசார். வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் வழக்கறிஞரான மலர்கொடி யார்? பகுஜன் சமாஜ் மாநில கட்சியுடைய தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொடூரமா கொல்லப்பட்ட வழக்குல ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில அதுல திருவெங்கடம் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற வடசென்னை பாஜக மகளிர் அணியுடைய துணை செயலாளரான அஞ்சலை தலைமறைவாகி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவரை போலீசார் தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிட்டு வராங்க. இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பெண் வழக்கறிஞர் உட்பட மேலும் 3 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 11 பேருடைய வங்கி கணக்குகளை பார்க்கும் போது அதுல வழக்கறிஞரான மலர்கொடி, ஹரிஹரன், சதீஷ் இவங்க 3 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து இவங்க 3 பேரையும் காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுல மலர்கொடி கிட்ட நடத்தின விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கு. 19 வருடம் கழிச்சு மலர்கொடியுடைய மகனான அழகுராஜா சிவகுமார கொலை செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவரை சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில மலர்கொடி திருப்பதியில வழக்கறிஞரா படிச்சு இப்போ ஒரு பிரபல வழக்கறிஞர் கிட்ட ஜூனியர் வழக்கறிஞரா பணியாற்றிட்டு வராங்களாம். இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இதுல மலர்கொடியுடைய வங்கி கணக்குல இருந்து லட்சக்கணக்குல பல பேருக்கு பணம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நாட்டு வெடிகுண்டு சப்ளை பண்ணதுல மலர்கொடிக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மலர்கொடி கிட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களையும் தீவிரமா தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது.